வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் சின்ன சின்ன சயின்ஸ் கொஸ்டினில் சம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி ரயில்வேல கேட்ட ஜிகே கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினாக ஒரு ஐசோடோப்பின் திணிவு எண் 298, அதன் அணுக்குறு 196 நியூட்ரான்களை கொண்டிருந்தால் அதன் அணு எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த மாஸ் நம்பர் ஆஃப் அன் ஐசோடோப் ஆஃப் எலமெண்ட் இஸ் 298. இட்ஸ் நியூக்ளியர் ஹேஸ் 196 நியூட்ரான்ஸ். வாட் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், மாஸ் நம்பர், அதாவது மாஸ் நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டையும் கூட்டினா அட்டாமிக் நம்பர்னு அர்த்தம். அட்டாமிக் நம்பர்னால் ஐசோடோப்பின் திணிவு, அதாவது திணிவுனா அணுக்கரு நியூட்ரானும் புரோட்டான் ரெண்டையும் ஆட் பண்ணாதான் வந்து மாஸ் நம்பர், திணிவுன்னு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க இங்கே அப்படின்னா, நியூட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நியூட்ரான்ஸ் வந்து 196, புரோட்டான்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். நம்பர் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 298. இதை வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு 298 மைனஸ் 196. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 8ல் 6 போச்சுன்னா 2, 0, 102. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து எவ்வளோன்னா 102. அவங்க கேட்குறது என்னென்னா அட்டாமிக் நம்பர், அது அணு எண் கேட்குறாங்க. அப்போ அணு எண்ணும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸு ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 102 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸு அட்டாமிக் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? 102. புரிஞ்சதா? எஸ். ஆற்றல் உற்பத்தியின் போது டேஸ் ஆனது குளுக்கோஸில் இருந்து பைரோவேட்டிற்கு முறிவடைகிறது. த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைரோவேட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டேஷ் டூரிங் த எனர்ஜி ப்ரொடக்ஷன். அதாவது அது என்னன்னா, ஆற்றல் உற்பத்தியின் போது உயிரணு கணிகம் சைட்டோபிளாசம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம் தான். த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைரோவேட் டேக்ஸ் பிளேஸ் இன் த சைட்டோபிளாசம் டூரிங் த ப்ரொடக்ஷன். ஆற்றல் உற்பத்தியின் போது உயிரணு கணிகம், அதுக்கு வந்து சைட்டோபிளாசம். பித்தளை எவற்றின் கலப்பு ஆகும்? பிராஸ் இஸ் அன் அலாய் மேட் அப் ஆஃப் தாமிரம் மற்றும் துத்தநாகம். பிராஸ் இஸ் அன் அலாய் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். இதே ஆன்சர். நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் படிக்கும்போது அனலைஸ் பண்ணி படிங்க. எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, அப்படி படித்தா தான் நம்மளுக்கு ரீகால் ஆகும். எந்த புதிய இந்திய மாநிலத்தில் கொங்கன், மராத்வாடா மற்றும் விதர்பா ஆகிய இடங்கள் அமைந்துள்ளன? இன் விச் மாடர்ன் இந்தியன் ஸ்டேட் ஆர் த ஏரியாஸ் ஆஃப் கொங்கன், மராத்வாடா அண்ட் விதர்பா இஸ் லொக்கேட்டட் இன் மகாராஷ்டிராவில்? இந்த பகுதி பூரா எதில் இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தரித்தல் என்பது ஒரு உருவாக்கம். ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கருமுட்டை. சைக்கோட். ஆன்சர் வந்து சைக்கோட். ஒரே ஒப்புமை உடைய தொடரை சேர்ந்த அனைத்து பொருட்களும் அதே பொது சூத்திரங்களும் குறித்து காட்டப்படுகின்றன. பின்வருவற்றிலிருந்து தவறான சூத்திரத்தை தேர்வு செய்ய. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்கேன் ரைட்டு, ஆல்கீன் ரைட்டு, ஆல்கைன் தான் தப்பு. ஆல்கைனுக்கு வந்து CnH2n. இதே வந்து ஜென்ரல் ஃபார்முலா.
இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆல்கேன் ரைட்டு, ஆல்கீன் ரைட்டு, ஆல்கைன் மட்டும்தான் ஜென்ரல் ஃபார்முலா தப்பு. அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. இதுதான் ஃபார்முலா, கரெக்டானது ஆன்சர். பிரான்ஸ் நாட்டின் கடைசி அரசியான மாரி ஆண்டோய்னெட் எந்த நாட்டில் பிறந்தவர்? இன் விச் கண்ட்ரி வாஸ் மேரி அண்டோனிட் த லாஸ்ட் குவீன் ஆஃப் ஃப்ரான்ஸ் born? ஆஸ்ட்ரியா. அவர் கடைசி குவீன் நாட்டின் அரசி யார் அப்படின்னா எந்த நாட்டில் பிறந்தார்? மாரி ஆண்டோய்னெட் வந்து எந்த நாட்டில் பிறந்தார்னா ஆஸ்ட்ரியா நாட்டில் பிறந்தாராம். ப்ளீச்சிங் பவுடருடன் தண்ணீரை சேர்க்கும்போது எந்த வாய் வெளிவருகிறது? விச் கேஸ் ரிலீஸ்டு வென் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ஆடட் டு வாட்டர்? குளோரினா. ப்ளீச்சிங் பவுடருடன் தண்ணீரை சேர்க்கும்போது எந்த வாயு வெளிவருகிறது அப்படின்னா குளோரின். பிரதமரின் சுகம்யா பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் யாருடைய பயனுக்காக எளிதில் அணுகக்கூடிய நூலகமான சுகம்யா புஸ்தகாலயா புதுடெல்லியில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது? ஃபார் whom has the union government launched a accessible e-library? சுகம்யா புஸ்தகாலயா இன் நியூ டெல்லி அண்டர் பிரைம் மினிஸ்டர் சுகன்யா பாரத் அபியான். யாருக்கு அப்படின்னா விசுவலி இம்பேர்டு, அதாவது பார்வை இழந்தோருக்காக லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லைப்ரரிக்கு பேர் தான் பிரைம் மினிஸ்டர் சுகம்யா பாரத் அபியான். அதுக்கு பேர். யாருக்காக அந்த லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்வை இழந்தோர், விசுவலி இம்பேர்டு. ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் நிறுவனம் திட்டமிட்டு வரும் ஒரு பிரத்யேக கிரிப்டோ கரன்சியின் பெயர் என்ன அப்படின்னா ஜியோ காயின் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களாம். ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் நிறுவனம் திட்டமிட்டு வரும் ஒரு பிரத்யேக கிரிப்டோ கரன்சியின் பெயர். ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் இஸ் பிளானிங் டு லான்ச் இட்ஸ் ஓன் கிரிப்டோ கரன்சிஸ் கால்டு ஜியோ காயின் அப்படின்னு வருதான். பின்வரும் எது ஒரு எளிய நிரந்தர திசு அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ? எது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓட்டுத்தொடை அது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ தான். சுரப்பிகள் கருப்பொருள் அது சிம்பிள், அதை பாரன்கைமா கோலன்கைமா அதெல்லாம் வந்து சிம்பிள் டிஷ்யூ. அப்புறம் பவளக்கால் ஸ்கிலிட்ரென் கைமா அதுவுமே சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ தான். சைலம் மரவியம் இருக்கு இல்லையா, அது மட்டும் பெர்மனன்ட் டிஷ்யூ கிடையாது, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ கிடையாது. முன்னாள் இந்திய பேட்ஸ்மேன் இருந்து போட்டி வர்ணனையாளராக மாறியிருக்கும் சஞ்சய் மஞ்சுரேக்கர். இந்த டேட் 2018, அது நம்மளுக்கு தேவையில்லை. அவர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் எழுதிய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என்ன? நேம் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சஞ்சய் மஞ்சுரேக்கர். அவர் என்ன ஆட்டோபயோகிராஃபி ஒரு புக்கு எழுதியிருக்காரு, சுயசரிதை புக்கு. அதுக்கு பேர் என்னன்னாக்க இம்பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் அதெல்லாம் இம்பெர்ஃபெக்ட். அவருடைய சஞ்சய் மஞ்சுரேக்கர் எழுதிய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் இம்பெர்ஃபெக்ட். பின்வருவனற்றில் மிகப்பெரிய அளவுடைய அணுக்களால் ஆனது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் சைஸ்டு ஆட்டம்ஸ்? இதில் எது லார்ஜஸ்ட் சைஸ்டு ஆட்டம்னா அலுமினியம் தான் லார்ஜஸ்ட் சைஸ்டு ஆட்டம்ஸ். பெரிய அளவுடைய அணுக்களால் ஆனது எதுனா அலுமினியம். இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பழசு. இப்போ யார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அவர் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கார் தான், ஜெய்சங்கர். இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நம்ம இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பின் முன்மாதிரிக்கு எந்த 2 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது? சமதர்மவாதி, மதச்சார்பின்மை. இதுதான் 42வது சட்ட திருத்தம் மூலம் சேர்த்துக்கிட்டோம். மதச்சார்மை சமதர்மவாதியாம்.
விந்தணு மற்றும் சினை முட்டை இணைவதால் உருவாகும் ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பான சைக்கோட் எனப்படுவதன் உருவாக்கம் எந்த செயல்முறையினால் நடைபெறுகிறது அப்படின்னா கருத்தரித்தல். விந்தணு சினைமுட்டை இணைவதால் ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பான சைக்கோட் எனப்படுவதன் உருவாக்கம் எந்த செயல்முறையினால் நடைபெறுகிறது அப்படின்னா கருத்தரித்தல் முறை மூலம். அணு ஆயுதங்களின் கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் ஜிதேகி ஜுகாவா. பேர்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அணு ஆயுதங்களின் கோட்பாட்டை கண்டுபிடித்த ஜிதேகி ஜுகாவா. சீன உணவை தயார் செய்வதில் நாம் பயன்படுத்தும் சீன உப்பின் ரசாயன பெயர் மோனோசோடியம் குளூட்டேமேட். காற்றின் ஒலியின் வேகத்தை விட அதிகமாக பயணிக்கும் ஒன்றை டேஸ் என்று அழைக்கிறார்கள். காற்றின் ஒலியின் வேகத்தை விட அதிகமாக பயணிக்கும் ஒன்றை டேஸ் என்று அழைக்கிறார்கள். அதுக்கு பேர் என்ன? சூப்பர்சானிக், மீயொலி அப்படின்னு அழைக்கிறாங்களாம். சூப்பர்சானிக் அல்லது மீயொலி. காற்றை விட அதிகமாக பயணிக்கும், காற்றின் ஒலியை விட அதிக வேகத்தில் போச்சுன்னா அதில் சூப்பர்சானிக், மீயொலி அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தால் செயல்படக்கூடிய தளங்களின் உதவியுடன் சட்ட சேவை வழங்குநர்களுடன் குடிமக்களை இணைத்து பொது சேவை மையத்தின் நெட்வொர்க் முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சேவையின் பெயரை குறிப்பிடவும். மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சேவையின் பெயரை குறிப்பிடவும். அதுக்கு பேர் டெலிலாவா. தொழில்நுட்பத்தால் செயல்படக்கூடிய தளங்களின் உதவியுடன் சட்ட சேவை, நம்ம லா சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சட்ட சேவை வழங்குனர்களுடன் குடிமக்களை இணைத்து பொது சேவை மையத்தின் நெட்வொர்க் முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சேவையின் பெயருக்கு பேர் டெலிலா. டேஸ் குழுவில் உள்ள தாவரங்கள் பொதுவாக பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்த குழு உள்ள தாவரத்தை பாசிகள் சொல்கிறோம்? தாலோபைட்டா. இந்த குழுவில் உள்ள தாவரங்களுக்கு பேர் தான் பாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். பொருள்களின் மீது செயல்படாத போது பொருள்கள் தொடர்ந்து வேகத்துடன் நகர்கின்றன. பொருள்கள் மீது டேஸ் செயல்படாத போது, எது செயல்படாத போது? விசை செயல்படாத போது பொருள்கள் தொடர்ந்து வேகத்துடன் நகர்கின்றன. நுவாகாய் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் சமூக விழா அப்படின்னு கேட்குறாங்க. நுவாகாய் ஒடிஷாவா? நுவாகாய் என்பது இந்தியாவின் எந்த மாநிலம் சமூக விழா அப்படின்னா ஒடிஷா. போத்னியா வளைகுடா இரண்டு நாடுகளின் இடையே அமைந்துள்ளது. அவைகளில் ஒன்று பின்லாந்து, மற்றொரு நாடு என்ன? போத்னியா வளைகுடான்னு ஒரு வளைகுடா இருக்குது, இரண்டு நாடுகள் அமைந்துள்ளது. போத்னியா வளைகுடாவில் ரெண்டு நாடு இருக்குது. ஒரு நாடு பின்லாந்து, இன்னொரு நாடு ஸ்வீடன். பின்லாந்து ஸ்வீடன் இருக்கக்கூடிய வளைகுடாவுக்கு பேர் போத்னியா வளைகுடா. பாருங்கள், ரயில்வேல எப்படி கொஷின்லாம் கேட்குறாங்க பாருங்கள். பி கேர்ஃபுல். இந்த மாதிரி நம்மளும் படித்து வச்சுக்கணும். பின் வருவனவற்றில் இரும்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இரும்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓட்டோவான் பிஸ்மார்க். நம்ம இரும்பு மனிதர்னு சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவில் சொல்லுவோம். அவர் பேர் இரும்பு மனிதர். இவர் இரும்பு வேந்தர் ஓட்டோவான் பிஸ்மார்க். ஒற்றை அதிர்வெண் மூலம் உருவாக்கப்பட்ட ஒலி டேஷ் என்பது ஆகும். அதுக்கு பேர் டோனா. ஒற்றை அதிர்வெண் மூலம் உருவாக்கப்பட்ட ஒலி என்பது டேஷ் டோன் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் டோன். ஒற்றை அதிர்வெண் மூலம் உருவாக்கப்பட்ட ஒலிக்கு பேர் டோன். விசைக்கு ஃபார்முலா என்ன? விசை ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம். விசைக்கு ஃபார்முலா நிறை இன்டு முடுக்கம். ஓம் என்பது டேஸ் எஸ்ஐ அலகுகள். ஓம் என்பது மின்தடை எஸ்ஐ அலகுகள். ஓம்னா என்னது? மின்தடை எஸ்ஐ அலகுகள். N
m⁻² என்பது எதன் எஸ்ஐ அலகு அப்படின்னா அழுத்தம். எஸ்ஐ அலகு இதனுடைய எஸ்ஐ அலகு எதுனாக்க அழுத்தத்துக்கு தான் அந்த எஸ்ஐ அலகு m⁻². டேஸ் ஆண்டில் பாபர் முதலாக இந்தியாவுக்கு படையெடுத்தார். பாபர் இந்தியாவுக்குள்ளே முதலாக படையெடுத்த ஆண்டு என்ன அப்படின்னா 1519ஆம் ஆண்டு. 1519ஆம் ஆண்டு தான் பாபர் முதலாக இந்தியாவுக்கு படையெடுத்தார். முதலாக எப்போ வந்தார் அப்படின்னா பஞ்சாபுக்கு வந்திருக்கார். பஞ்சாபில் தான் வந்திருக்கார். அது பாஜர் அப்புறம் பெரா இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. இதை முதல் முகல் எம்பரர், ஃபவுண்டர் ஆஃப் முகல் டைனஸ்டி இவர் தான் பாபர். 1519 பஞ்சாபுக்கு வந்திருக்கார். முதலாக இந்தியாவுக்கு வந்த வருஷம் அதுதான். பின்வரும் பெருங்கடல்களில் எதில் செசல்ஸ் குடியரசு அமைந்துள்ளது? செசல் குடியரசு எதில் அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடலில் இருக்கான். பின்வரும் பெருங்கடல்களில் செசல்ஸ் குடியரசு எங்கே அமைந்துள்ளதுன்னா இந்திய பெருங்கடல். டெல்டான் தியரி எந்த விதியின் அடிப்படையில் அமைந்தது? டெல்டான் தியரி எந்த விதியின் அடிப்படையில் அமைந்ததுன்னா ரசாயன கலவை. டெல்டான் தியரி ரசாயன கலவை விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ ஆனது எந்த இடத்தில் வைத்து உலகின் 3வது பெரிய ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கத்தை ஹைப்பர்சோனிக் விண்ட் டன்னல் உருவாக்கியது? எந்த இடத்துல அப்படின்னா திருவனந்தபுரத்தில். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ எந்த இடத்தில் வைத்து உலகின் 3வது பெரிய ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கம் ஹைப்பர்சோனிக் விண்ட் டன்னல் எங்கே உருவாக்கியிருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்தில் உருவாக்கியிருக்காங்க. செறியூட்டப்படாத ஹைட்ரோ கார்பன் எது போன்ற வினையூக்கிகள் முன்னையில் ஹைட்ரோஜனை சேர்க்கின்றன? நிக்கல் மற்றும் பல்லாடியம். செறியூட்டப்படாத ஹைட்ரோ கார்பன்கள் எது போன்ற வினையூக்கிகள் முன்னிலையில் ஹைட்ரஜனை சேர்க்கின்றன அப்படின்னா நிக்கல் மற்றும் பல்லாடியம். கீழுள்ள மந்த வாயுக்களில் 5ஆம் இடத்தை எது பெற்றுள்ளது? கீழுள்ள மந்த வாயுக்களில் 5ஆம் இடத்தை எது பெற்றுள்ளது? எக்ஸி அப்படின்னா அதுக்கு பேர் செனான். மந்த வாயுக்கள் அது எக்ஸிக்கு பேர் செனான்.